Veranda Race. பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. Moon Pictures தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. இவருக்கு வந்து இந்த வெயில் எல்லாமே கட்சி சார்ந்து அந்த கட்சிக்காக அவர் வேணா கேம்பெயின் பண்ணி எலெக்ஷன் கேம்பெயினுக்காக மட்டுமே இன்டர்ம் பெயில் கொடுக்கப்பட்டிருக்குன்றது தான் புரிஞ்சுக்கணும். அந்த அனுதாபாலங்கிறது அந்த நபர் மேல ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுவும் ஒரு கவர்மெண்டே ஒரு தனிநபர் எதிர்த்தா இங்க சீஃப் மினிஸ்டர் வந்து அப்படிங்கிற அந்த அனுதாபால இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதுவே ஒரு ஃபேக்டரா எலெக்ஷனுக்கு அமையுமா? இந்தியா ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுமா? நார்த் ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுமானா? இப்போ கெஜ்ரிவாலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சவால்னா இப்போ எதை சார் நீங்க சொல்றீங்க? இப்போ அவருக்கு இருக்கிறது ஏன்னா இப்போ 5 கட்டளைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. கெஜ்ரிவாலுக்கு என்ன மாதிரி ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சட்ட ரீதியில் கெஜ்ரிவால் அவர்களுடைய அட்வொகேட்ஸ் வந்து டெஃபினட்டா சட்டத்தில் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸ் போட வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரிம் பெயில் கிராண்டட். அதுக்கு முன்னாடி ஹியரிங் வர வாய்ப்பு இருக்கு. மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து வெக்கேஷன் இன்னும் போல. ஸோ வெக்கேஷன் வந்து May 20th அப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. அவரோட ஒருவேளை இந்த வெக்கேஷன் பீரியடுங்கிறதுமே அவருக்கு ஒரு சாதகம்னு சொல்லலாமா? ஏன்னா சாதகம் கிடையாது. வெக்கேஷன்ல கூட அர்ஜென்ட் மேட்டர் எடுத்துப்பாங்க. திஸ் கேன் பி டேக்கன் as an urgent matter. That's a power of the court to decide. பெஞ்சோட பவர் அது. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இருமுறை. ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் the absolute powers lies with the bench. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் கிடைத்த அந்த இடைக்கால ஜாமீன் மனு அது கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி எல்லாருமே கேக் வெட்டி எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லணும். ஸோ இது குறித்து இடைக்கால ஜாமீன் மனு கிடைச்சிருக்கு. இது கெஜ்ரிவாலுக்கு எந்த மாதிரியான பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசுவதற்காக நம்முடைய வந்து வழக்கறிஞர் சத்யகுமார் வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ கெஜ்ரிவால் கிடைத்த அந்த இடைக்கால ஜாமீன் மனு ஏன்னா அவர் வந்து அரெஸ்ட் ஆயிட்டார் அப்படின்னு சொல்றப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு நிலைமை கூட இவருக்கு வரலாம். ஏற்கனவே மணிஷ் சிசோடியா இந்த மாதிரி எல்லாருமே அவங்க சார்ந்தவர்கள் எல்லாருமே அரெஸ்ட் ஆனதுனால என்ன ஆக போகுது, அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறது எல்லாமே வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவர் எலெக்ஷன் வயசு இருக்கிற நிலையில இது இந்தியா கூட்டணிக்குமே வந்து ஒரு பெரிய பாரமா இருக்கும் அப்படின்னு பேசப்பட்ட நிலையில அவருக்கு ஜாமீன் கிடைச்சிடுச்சு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த டெஃபினட்டா நம்ம தொடர்ச்சியா ஐபிசி தமிழ்ல இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த டெல்லி லிக்கர் கேஸில் வந்து ஆகஸ்ட் 2022 அந்த டைமில் தான் வந்து அவருக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆல்ரெடி இருந்தது. வழக்கு வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த டெல்லி லிக்கர் கேஸ் வந்து சிம்பிள் கேஸு. இது புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்காருன்னு மக்களுக்கு புரியும். அந்த கேஸ் என்ன பண்ணுறாருன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய மதுபானம் விற்கக்கூடிய கடைகளை, ரீட்டைல் அவுட்லெட்ஸை ப்ரைவேட்டே நடத்தலாம், அதுக்கு டெண்டர் எடுக்கிறாரு. அதுக்கு வந்து சில ஃபேவரட்டிசம் எடுத்த மாதிரியும் அந்த எக்ஸைஸ் பாலிசியை மாற்றி அவங்க கொடுக்க வேண்டிய லைசன்ஸ் ஃபீயை வந்து வெய்வ் பண்ணி டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த பணமாகப்பட்டது ஆம் ஆத்மி பார்ட்டியோட கோவா எலெக்ஷனுக்கு போய் சேர்ந்துருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி மேலே இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ண அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் சவுத் லாபின்னு சொல்லி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சில இண்டஸ்ட்ரி ஹவுசஸும் அதை சார்ந்தவர்களும் சமன் பண்ணப்பட்டு சில பேர் அரெஸ்ட் ஆகி பெயிலில் வந்தாங்க. பட் இந்த கேஸுடைய சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இதில் மற்ற ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கேசஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார்னா பல வருடங்கள் வந்து சிறைச்சாலையில் இருக்கார். இதில் மணிஷ் சிசோடியா அவர்கள் இன்னும் ஒரு சில பேரை தவிர நிறைய பேருக்கு வந்து இதில் பெயில் கிடச்சிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. சவுத் லாபிலே ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார், அவரை அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சஞ்சய் சிங் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க, மணி ட்ரையல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்ட்ரிம் பெயிலில் வந்திருக்காரு. பட்டு ஒருத்தருக்கும் பெயில் கிடைக்கும் போதும் கண்டிஷன்ஸ் வந்து வேற கண்டிஷன்ஸ் தான் கிடைக்குது, வேற சார்ஜஸ் ஒருத்தர் மேலேயும் இருக்கு. அப்போ பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆகஸ்ட் 2022 என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இசிஐஆர் வந்து பதிவு பண்ணியிருந்தோம். இசிஐஆருங்கிறது வந்து எஃப்ஐஆர் மாதிரி, ஆனால் இசிஐஆர் ஆகப்பட்டது இன்டர்னல் டாக்குமெண்ட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அந்த டிபார்ட்மெண்ட்டோட இன்டர்னல் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் இசிஐஆர் பதிவு பண்ணி அந்த இசிஐஆரில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் ஆகப்பட்டது பேஸ் பண்ணி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சம்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இரும்பரை தொடர்ச்சியாக சம்மன்ஸ் கொடுத்தா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஹானர் பண்ணி அப்பியர் ஆகிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
ஒரு நார்மல் சிட்டிசனுக்கே சம்மன்ஸ் கொடுத்தா அப்பீர் ஆக வேண்டிய தார்மீக பொறுப்பு கான்ஸ்டியூஷன் படியும் இருக்கு, அந்த சட்டத்தின் படி இருக்கும் பொழுது செக்ஷன் 50 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சம்மன்ஸ் கொடுக்கும் பொழுது அவர் விட்னஸா கால் ஃபார் பண்றாங்களா அக்யூஸ்டா கால் ஃபார் பண்றாங்களாங்கிறது அவருக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா சிஆர்பிசி சட்டமா இருந்தா செக்ஷன் 41 சிஆர்பிசி கொடுத்தா அக்யூஸ்டா கால் ஃபார் பண்றாங்க, செக்ஷன் 91 படி கொடுத்தா விட்னஸா கால் ஃபார் பண்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் அவர் கொடுத்த சம்மன்ல வந்து இதுதாங்கிறது சொல்லியிருப்பாங்களா? உங்களை நாங்க வந்து விக்டிம் இல்ல குற்றவாளியாவா இல்ல சந்தேகத்தின் பேரில் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்களா? பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி இருமுறை நீங்க கேட்ட கேள்விதான் மக்கள் மனசுல இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா செக்ஷன் 50 படி சம்மன்ஸ் கொடுக்கும் பொழுது விட்னஸா கால் ஃபார் பண்றாங்களா அக்யூஸ்டா கால் ஃபார் பண்றாங்கன்னு கிளாரிட்டி இருக்காது. சம்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது தான் டிசைடே பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி. இது சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ் பீரியட்ல யார் லா மினிஸ்டரா இருந்தது? யோசிங்க. அப்போ இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பிரபல வழக்கறிஞர்களும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது ஆட்சியில் இருந்தா சட்டத்தை பயன்படுத்துற மாதிரியும் ஆட்சி போனதுக்கு அப்புறம் அந்த சட்டத்தை எதிர்க்கிற மாதிரியும் நீங்க கொண்டு வந்த சட்டத்தை நீங்களே எதிர்த்து இருந்தா அப்போ கொண்டு வரும்போது யோசிச்சிருக்கணும்ல. செக்ஷன் 50 படி ஒரு சம்மன்ஸ் கொடுத்தா அக்யூஸ்டா கொடுக்கலாமா விட்னஸா கொடுக்கலாமாங்கிற சப்செக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கலாமா பண்ணிருக்க வேணாமா? காங்கிரஸ்க்கு பாராளுமன்றத்தில் வலு சேர்த்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. நீங்க சட்ட ரீதியா பாருங்க, ஒரு சட்டம் இயற்றணும்னா யாருடைய சப்போர்ட் தேவை? பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களே கொண்டு வரணும்னு நினைச்சோம், அவர் கொண்டு வரல. அவரு காலத்துக்கு அப்புறம் தான், அவருடைய ஆட்சி போனதுக்கு அப்புறம் தான் 2005 காங்கிரஸ் ஆட்சி வரும்பொழுது இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டமாகப்பட்டது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் சர்வீஸ் கீழே தான் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸை டிட்டர்மின் பண்ண சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அலையன்ஸ் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொண்டு வராங்க. இன்னைக்கு அதே சட்டத்தில் இந்தியா அலையன்ஸ்ல இருக்கவங்க நிறைய பேர் அரெஸ்ட் ஆகும் பொழுது அந்த சட்டம் வந்து அபியூசிவா இருக்கு, பவர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா யார் அந்த பவர் கொடுத்தாங்க? பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால மட்டுமே அந்த பவர் கொடுக்கப்படல. பட் பாஜக வந்த பிறகு சில சட்டங்கள்ல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 எந்த மாற்றமும் பாஜக கொண்டு வரல. ஓகே, நாட் ஈவன் a சிங்கிள் சேஞ்ச், டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கொண்டு வரவே இல்லை. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெண்டாவது பாஜக போட்ட கேஸ்னால வந்த ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா மிக கம்மி. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு, லோக்கல் எஃப்ஐஆர் இருக்கு, ஸ்டேட் எஃப்ஐஆர் இருக்கு, அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ். அந்த அஃபென்ஸ் ஆகப்படுறது ஷெட்யூல்ட் அஃபென்ஸா இருக்கு. அது ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் ஆகும்போது பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இருமுறை. அப்போ நீங்க பாஜகவை குற்றம் சாட்டுறதுக்கு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சட்டம் யார் கொண்டு வந்தாங்க? காங்கிரஸ். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட பவர்ஸை தீர்மானிச்சது யாரு? அந்த சட்டம் தான். அப்ப அந்த சட்டத்தை கொண்டு வந்த காங்கிரஸ் தான் தீர்மானிச்சாங்க. காங்கிரஸ்க்கு வலு சேர்த்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியால காங்கிரஸ் வந்து 10 வருடங்கள் ஆட்சி பண்ணாங்கன்னா அதுக்கு பிரதான சக்தி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு தமிழரா தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு நேஷனல் கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கான செயல்பாடை எடுத்தாங்கன்றது வந்து பெருமைதான். ஒரு சவுத்ல இருந்து ஒரு டெஃபினட்டா பவர் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற என்னைக்கா இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம். பட் சட்டத்தை இயற்றுறதும் அவங்க தானே. வலு சேர்த்தாங்கன்னா என்ன? பார்லிமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த சட்டமாகப்பட்டது இன்னைக்கு வந்து அதுல வந்து இசிஐஆர் ஃபைல் பண்ணப்படுது. பவர்ஸ் வந்து இருக்கும்போது ஏஜென்சி அவங்க டியூட்டியை பண்றாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டிஸை பண்றாங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மார்ச் 21, 2024 அன்னைக்கு அரெஸ்ட் ஆகிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் சம்மன்ஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணாங்களா? இல்ல. கிட்டத்தட்ட டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு 8 தடவைக்கு மேல சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்துக்கும் போறாரு அந்த சம்மன்ஸ் வந்து கேள்வி கேட்டு. நீதிமன்றம் பார்த்து டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மார்ச் 21, 2024 அன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அப்பதான் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வருது, எலெக்ஷன். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி சீஃப் மினிஸ்டரா இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரோல் அவர் பிளே பண்றது ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தலைவரா இருக்கிறதுனால. அப்போ அரெஸ்டான அன்னைக்கு என்ன ரீசன் ஃபார் அரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் தரப்பு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்ட பெட்டிஷனை ஆர்கியூ பண்ணும்பொழுது அது லைவ் லா பார் அண்ட் பெஞ்ச்லாம் ரிப்போர்ட் ஆயிருந்தது.
எடுத்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறதுனால ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இந்த டெல்லி லிக்கர் கேஸ் வழியா அந்த டெல்லி லிக்கர் கேஸ் வந்து கேஸ் பதிவு பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு சீஃப் செக்ரட்டரியோ கவர்னரோ அப்ரூவல் கொடுக்காததுனால இந்த பாலிசியை பயன்படுத்தி கோவா எலெக்ஷனுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு சவுத் லாபி இந்த அவங்கள சுற்றி இருக்கவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து பொறுப்பு அவருக்கு தான் பொறுப்பு இருக்கு. டாக்ட்ரின் ஆஃப் விகேரியஸ் லயபிலிட்டிங்கிறத கோர்ட்ல கோட் பண்றாங்க. டாக்ட்ரின் ஆஃப் விகேரியஸ் லயபிலிட்டினா அந்த ஆர்கனைசேஷன் அந்த கட்சியுடைய தலைவர் பொறுப்பாளரும் இதுக்கு பொறுப்பு தான். அப்படிதான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை உள்ள கொண்டு போறாங்க. ரீசன் ஃபார் அரெஸ்ட் செக்ஷன் 19 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி. அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இமீடியட்டா லீகல் ரெமெடி தேடுறாரு. அது அவருடைய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ரைட்ஸ். பெயில் போடுறது, லீகல் ரெமெடி தேடுறது. யாரும் கேட்கக்கூடாது ஏன் வந்து அவர் பெயில் போடுறாரு, அவருக்கு வந்து அந்த ரைட்ஸ் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, பெயில் போடுறது அவருடைய கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. ஸோ அது பெயில் போடுறாரு. பெயில் போடும்போது செக்ஷன் 45 படி பெயில் போடுறாரு. ரெண்டாவது, பெயில் போடுறதுக்கு முன்னாடி அவர் என்ன மாதிரி கிரவுண்டில் பண்ணுறாருன்னா, டெல்லி ஹைகோர்ட்டில் போயிட்டு ரிட் மனு தாக்கல் பண்ணுறாரு. ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி ரிட் மனு தாக்கல் பண்றாரு. அந்த ரிட் மனு ஆகப்பட்டது அந்த அரெஸ்ட்டை கொஸ்டின் பண்ணி தாக்கல் பண்றாரு. அரெஸ்ட் எந்த அரெஸ்ட்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ண அரெஸ்ட் செக்ஷன் 19 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அதை கொஸ்டின் பண்றாரு. அதை கொஸ்டின் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மனு தாக்கல் பண்ணி டெல்லி ஹைகோர்ட் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இமீடியட்டா இருமுறை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஏப்ரல் 15க்குள்ளேயே சுப்ரீம் கோர்ட்டுக்கு எஸ்எல்பி ஃபைல் பண்ணுறாரு. எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சிஆர்எல் ஃபைல் பண்ணி இந்த மேட்டரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வராரு. ஏப்ரல் 15ஆம் தேதி ஹியரிங் வருது. நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்க. நோட்டீஸ் சர்வ் பண்ணுறது ஒரு எஸ்எல்பி ஃபைல் பண்ணீங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, உங்கள் எஸ்எல்பியை வந்து ஹியரிங் கொண்டு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணி அட்மிட் கொண்டு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ண உடனே இன்னொரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட் ஆகப்பட்டது மே 6ஆம் தேதின்னு வெப்சைட்ல போட்டிருந்தது, சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்ல. ஐ எம் கெட்டிங் இன்டு தி டீடைல்ஸ் ஆஃப் தி கேஸ். அதுக்கப்புறம் சீனியர் அட்வொகேட் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல அப்பியர் ஆகுறதுனால அவர் என்ன பண்றாரு, சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு மென்ஷனிங் பண்றாரு, இந்த மாதிரி வந்து எலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு, அதனால இந்த பெட்டிஷன்ஸ் வந்து அர்ஜென்ட் ஹியரிங் பண்ணணும், மே 6ஆம் தேதி போட்டிருக்குன்னு மென்ஷனிங் பண்ண உடனே ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து இந்த மேட்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சு 26லேருந்து 29ஆம் தேதி இந்த மேட்டர் வருது. அப்புறம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஏப்ரல் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தரப்புல இருந்து எஸ்ஜி ஏஎஸ்ஜி 2 பேர் அப்பீர் ஆகிறாங்க. அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் எஸ்பி ராஜு அவர்கள், சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா அவர்கள் 2 பேருமே அப்பீர் ஆகிறாங்க. 2 பேரும் வாதங்கள் வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வாதங்கள் வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, புட் நோட்டீஸ் ஆன் இன்ட்ரிம் பெயில்ன்றாங்க. அப்படின்னா இன்ட்ரிம் பெயிலை கன்சிடர் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் போடலாம், அதுக்கப்புறம் இதை ஃபர்தராக ஹியர் பண்ணலாம். ஆன் த ரிட் பெட்டிஷன் அப்பீல் போனாங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு, கொஸ்டினிங் த அரெஸ்ட், கொஸ்டின் ஆஃப் லா, அந்த மேட்டரை அப்புறம் ஹியர் பண்ணலாம், இப்போ இன்ட்ரிம் பெயில் ஹியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை வந்து நோட்டீஸ் போடுறாங்க. அந்த மேட்டர் வந்து மே 3ஆம் தேதி வருது. மே 3ஆம் தேதி வரும்பொழுது ஆர்குமெண்ட்ஸ் நடந்து, மே 6ஆம் தேதி ஃபர்தர் ஆர்குமெண்ட்ஸ் நடந்து, அப்புறம் வந்து இப்போ பெயில் இன்ட்ரிம் பெயில் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன நடந்ததுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் வியூவர்ஸ்க்கு வந்து தெரிய வேண்டியது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இந்த மேட்டர் வந்து லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா, லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் திபேந்திர தத்தா அவங்க முன்னாடி இந்த மேட்டர் வருது. அந்த மேட்டர் வரும்பொழுது லார்ட்ஷிப் முன்னாடி இதை பற்றி ப்ரீஃப் பண்ணுறாங்க. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட தரப்புலேருந்து டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி, சீனியர் அட்வொகேட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், இந்த பக்கம் கவர்மெண்ட் தரப்பில், அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தரப்புல எஸ்ஜி சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா அவர்கள், அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எஸ்பி ராஜு அவர்கள் 2 பேரும் பிரீஃப் பண்றாங்க. அதுல என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சார்ந்து வைக்க வாதம் இல்லைன்னா, அவருக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய எவிடன்சஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கோர்ட்ல முன்வைக்கல அப்படிங்கிறத டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் முன்வைக்கிறாரு. இந்த பக்கம் இடி தரப்புல சொல்லும்போது இன்ட்ரிம் பெயில் மேட்டர் பிரசன்ட் பண்ணும்போது பொலிட்டீஷியன்ஸ் ஆர் நாட் கிளாஸ் அபார்ட். இப்போ வந்து ஒரு விவசாயி அரெஸ்ட் ஆயிருக்காரு, இந்த எக்ஸாம்பிள் கரெக்டா சொல்றாரு, சாலிசிட்டர் ஆஃப் இந்தியா வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு
பொலிட்டீஷியன் அரெஸ்ட் ஆகும் பொழுது அவருக்கு இன்டர்ம் பெயில் நீங்க வந்து எலெக்ஷன் வரதுனால கன்சிடர் பண்ணீங்கன்னா அப்ப அரெஸ்ட் ஆயிருக்கிற விவசாயி எல்லாம் விவசாயம் பண்ணணும்னு அந்த ஹார்வெஸ்டிங் சீசன் வந்ததுன்னா அவங்களுக்கு பெயில் கொடுக்கலாமா இன்டர்ம் பெயில்ன்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அது, முக்கியமான கேள்வி தானே. ஆமா. அப்போ ஃபர்தரா வந்து பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வாதம் அவருக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய எவிடன்சஸை நீங்க முன்வைக்கலன்னு சொன்னது. இந்த பக்கம் கவர்மெண்டோட வாதம் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க வச்ச வாதம்னா பொலிட்டிஷியன்ஸ் ஆர் நாட் கிளாஸ் அபார்ட், விவசாயிகளுக்கு வந்து நீங்க ஹார்வெஸ்டிங் சீசன்ல பெயில் கொடுப்பீங்களாங்கிற அந்த வாதம் வச்ச உடனே பெஞ்ச்ல இருந்து என்ன அப்சர்வேஷன் வந்தது, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச்ல இருந்து என்ன அப்சர்வேஷன் வந்ததுன்னா இந்த மேட்டர் ஏர் பண்ற பெஞ்ச்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா நீங்க ECIR வந்து அதாவது ஆகஸ்ட் 2022 இருந்து ஃபைல் பண்ணிருக்கீங்க. 1.5 வருஷம் அவர் அரெஸ்ட் பண்ணல. சடனா பாத்தீங்கன்னா மார்ச் 21, 2024 அன்னைக்கு அரெஸ்ட் பண்றீங்க. அப்போ வந்து அந்த மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் லோக்சபா எலெக்ஷன்ஸ் வருது. அப்போ அந்த அரெஸ்ட் ஆகப்பட்டது எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண முடியாம அவரால் போயிடுது. அதனால இந்த இன்க்ளினேஷன் டு கிராண்ட் இன்ட்ரீம் பெயில் ஆகப்பட்டது மே 3ஆம் தேதி 6ஆம் தேதியிலே தெரிய வந்தது. அந்த இன்க்ளினேஷன் தெரிய வந்தது. ஆனால் ஃபைனல் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது நேற்று. இன்ட்ரீம் பெயில் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்திருக்கு. இதில் இந்த பெயில் கிராண்ட் பண்ணும்போது கூட முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் பெஞ்ச் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் பெஞ்சில் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் திபேந்திர தத்தா அவர்கள், இவங்க 2 பேர் கொடுத்த அப்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் நம்பர் 1 அதில் என்ன சொல்றாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிஎம்ஆ இருக்கக்கூடிய ரோல்ஸை பண்ண முடியாது இந்த இன்டரிம் பெயில் காலத்துல. ஏன் அப்படின்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. விட்டுருக்கிற பெயில் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்காக. ஸோ அவர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அவர் எந்த பணியுமே மேற்கொள்ள முடியாது. ஏன்னா முதலமைச்சர் கெப்பாசிட்டி பண்றதுக்காக அவருக்கு பெயில் கொடுக்கல. ஓகே, அதனால கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்ப இவருக்கு வந்து இந்த பெயில் எல்லாமே கட்சி சார்ந்து அந்த கட்சிக்காக அவர் வேணா கேம்பெயின் பண்ணி எலெக்ஷன் கேம்பெயினுக்காக மட்டுமே இன்டரிம் பெயில் கொடுக்கப்பட்டிருக்குன்றது தான் புரிஞ்சுக்கணும். அப்படி அது சொல்லும் பொழுது அப்ப எலெக்ஷன் கேம்பெயின் ஆகப்பட்டது 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். 4ஆம் தேதி தான் ரிசல்ட். 48 hours முன்னாடியே முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப எதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ன்னு கேட்கும்போது இத்தனை நாள் நீங்க வெயிட் பண்ணி 21 நாள் ஒன்றும் இதாக போறதுன்னு பெஞ்ச் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பெயில் இன்டரிம் பெயில் கிராண்ட் பண்றாங்க. எஸ்ஜி கேட்கிறாரு, சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கேட்கிறாரு, அவர் சரணடையணுமா 1ஆம் தேதிக்கு சரணடையணும்னா சரணடையணும் அப்படிங்கிற ஆர்டரை வந்து இன்டரிம் பெயில் ஆர்டரை பாஸ் பண்றாங்க. இன்னும் பிறகு இதுல ஏன் இந்த இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன், சிஎம்ஆ ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, ஆனா இன்டரிம் பெயில்ல வந்து கேம்பெயின் பண்ணிக்கலாங்கிறது தான் ஓவரால் ஆர்டர். அப்புறம் நேற்று ஈவினிங் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கண்டிஷன்ல வந்து நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அந்த 5 கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் நம்பர் 1, 50,000 rupees ஒரு சாமானிய மனிதர்களுக்கு பெயில் கொடுக்கும்போது என்ன கண்டிஷன் இருக்குமோ அதே மாதிரி கண்டிஷன் 50,000 ரூபாய் பெயில் பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயில் சூப்பரிண்டென்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வெளியில் வந்ததுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் அவர் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, டெல்லி செக்ரட்டரியேட்டுக்கு போக முடியாது, எந்த ஃபைலும் சீஃப் மினிஸ்டர் சைன் பண்ண முடியாது. 3வது ஆஸ்பெக்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய எந்த விட்னஸையும் இன்டராக்ட் பண்ணக்கூடாது, எந்த ஃபைல்ஸும் அவர் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, பிரச்சாரம் பண்ணும் பொழுது இந்த கேஸை பத்தியோ அவருடைய இந்த கேஸ்ல ரோலை பத்தியோ பேசக்கூடாது அப்படிங்கிறத கிளியர் கட்டா சொல்லி இந்த பெயிலை வந்து இன்டரிம் பெயிலை கிராண்ட் பண்ணியிருந்தாங்க. இதையும் தாண்டி பல பேர் வந்து இதை செலிப்ரேட் பண்ணும்பொழுது அவங்களுடைய நோட்டீஸ்க்காக இதை நம்ம சொல்லணும். கோர்ட் சொல்லியிருக்காங்க. கோர்ட் வந்து லாஸ்ட் பேராகிராஃப்ல பெயில் ஆர்டர்ல சொல்லியிருக்கிறது, இன்டரிம் பெயில் ஆர்டர்ல சொல்லியிருக்கிறது ரொம்ப அவசியமான பாயிண்ட். இந்த இன்டரிம் பெயில் ஆகப்பட்டது இட் இஸ் நாட் an expression of opinion on the merit of the case அப்படின்றது கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஜாமீன் மூலமாக இட்ஸ் நாட் an expression of opinion on the merit of the case. ஜாமீன் கொடுக்கறதுனால மட்டுமே இந்த கேஸோட மெரிட் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்போ இது இன்டரிம் பெயில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது அந்த அளவில் மட்டும்தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறத, இன்டரிம் பெயில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேம்பெயின் அந்த அளவில் மட்டும்தான் பார்க்கணுங்கிறத மட்டும்தான் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன். ஓகே சார், இப்போ இதுவே வந்து அவருக்கு ஏன்னா இப்போ அவர் அரெஸ்ட் ஆனப்போ ஒரு பெரிய நம்ம இப்படி பார்க்கலாம், அவருடைய இப்போ என்னன்னா அவர் கட்சிக்காக மட்டும்தான் வந்திருக்காரு, அவர் சிஎம்மாக இருக்க முடியாது, அவர் எந்த கோப்புகள்லையுமே ஃபைல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க அரெஸ்ட் ஆகி வெளில வர்றாங்க அப்படின்னா என்ன எதிர்கட்சியினர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை அவர் பண்ணிட்டாருன்னா அது பெரும் குற்றமாயிடும். அப்படி இருக்கப்போ
இது அவருக்கு சாதகமான ஒண்ணா அமையுமா? ஏன்னா ஒரு அனுதாப ஓட்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வியூல பாக்குறப்போ இதை எப்படி சார் அவருக்கு பாசிட்டிவான ஒண்ணு நம்ம இதை சொல்லலாமா? இப்போ நம்ம லா பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். டெஃபினட்டா நீங்க பாலிடிக்ஸ் வரீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்தியா அலையன்ஸ்ல வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அண்ட் ஆஸ் அ பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து அவங்களுடைய இனிஷியல் கோல் என்ன? கரப்ஷனை ஒழிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய இனிஷியல் கோலாக இருந்தது. அவங்களுடைய இனிஷியல் கேம்பெயின்லாம் எடுத்து பாருங்க, எப்படி அவங்க பார்ட்டியை தொடங்கினாங்க, எந்த மூமெண்ட்லேருந்து அவங்க வந்தாங்க எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா ஹசாரேவே அவங்களுக்கு அகைன்ஸ்டாக கமெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு சந்தோஷங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அவருடைய கருத்து அந்த இதில் இருந்தப்போ அவர் சொல்லியிருந்தாரு. டெஃபினட்டா. ஸோ இப்போ எப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை நிலைநிறுத்தணுன்றதுக்கு வந்த கட்சி தான். ஆனால் கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இருக்கா? எஸ், சில நேரங்களில் அந்த மாதிரி தான் ஒரு டீவியேஷன் இருக்கா இல்லையா? கவர்மெண்ட்ல நீங்க சமூக நீதி கொண்டு வந்தது ஓகே, அப்ரிஷியேட்டட். டெஃபினட்டா கிரெடிட் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகணும். கண்டிப்பா அவங்க செஞ்சாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பு சமூக நீதி அடிப்படையில் ஒரு சிலருக்கு மட்டுமே ஃபேவர் பண்ணக்கூடிய அந்த மாடல்ல தானே அது செயல்பட்டு இருக்காங்க அந்த கட்சி. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி கொள்கை வந்து அகெயின்ஸ்ட் கரப்ஷன், எல்லோருக்கும் எல்லான்ற மாடலில் தான் அவர் வந்து அந்த கட்சியோட சிம்பிளிசிட்டி தான் அவங்களோட கட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிதி வாங்குறதுக்காக எந்த அளவுக்கு அவங்க வந்து கட்சி வந்து பவருக்கு வர்றதுக்காக என்னெல்லாம் பண்ணணுன்றத பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளை பார்க்க முடியுது. அவர் மேட்ச் இருக்க அலிகேஷன் கரெக்டான அலிகேஷனா தவறான அலிகேஷனாங்கிறது கோர்ட் டிசைட் பண்ண போறாங்க, அது வேற. பட் கட்சியுடைய கொள்கை மாறி இருக்கிறத நம்மளால உணர முடியுது. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபர்ஸ்ட் விமர்சிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் பார்வையில அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருக்கக்கூடிய அனுதாபம் இருக்கு, இல்லாம இல்லைன்னு சொல்ல. உண்மை ஃபேக்ட் என்னன்னா, யார் ஒருத்தரும் சிறைச்சாலைக்கு போனா எந்த கவர்மெண்ட் சிறைச்சாலையில் அவங்கள தள்ளுறாங்களோ அந்த கவர்மெண்ட், அதுவும் இப்ப இருக்க சோஷியல் மீடியா டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் த ஜேர்னலிசம் இருக்கிறதுனால ஒருத்தர் சிறைச்சாலைக்கு வந்து கவர்மெண்ட் அனுப்பிச்சா அந்த அனுதாப அலங்கிறது அந்த நபர் மேல ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுவும் ஒரு கவர்மெண்ட்டே ஒரு தனிநபர் எதிர்த்தா. இங்க சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த அனுதாபால இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதுவே ஒரு ஃபேக்டரா எலெக்ஷனுக்கு அமையுமா? இந்தியா ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுமா? நார்த் ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுமானா மோடி அப்படிங்கிற அந்த இமேஜ் we have to appreciate honorable prime minister நரேந்திர மோடி அவர்கள் லாங்கஸ்ட் சர்விங் OBC பிரைம் மினிஸ்டர். இன்ஃபேக்ட் நான் ஒரு இடத்துல கருத்தை எழுதியிருந்தேன், இது முன்னாடியே நான் சொல்றது ஒரு 3 வருஷம். பெரியார் இருந்திருந்தால் ஓபிசி சமுதாயத்தில் இருந்து வந்த நரேந்திர மோடி அவர்களை டெஃபினட்டா இன்ஸ்பிரேஷனாக பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். ஏன்னா லாங்கஸ்ட் சர்விங் ஓபிசி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் பண்ணியிருக்கிற ஒரு விஷயமுமே ஏழு மக்களுக்கு ப்ரோ புவர் மெஷரை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அவரோட ஸ்கீம்ஸ் வழியா. தொடர்ச்சியாக இதை கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. நீங்க புரிஞ்சுக்கணும், கொண்டு வர்றது வேற, எல்லா கட்சிகளுமே ப்ரோ புவர் மெஷர்ஸ் கொண்டு வராங்க, ஆனா சீசனலா தான் அதை பத்தி பேசுவாங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக 2014 இருந்து 2024 10 வருடங்கள் தொடர்ச்சியாக அவருடைய பப்ளிக் ராலிஸ் வழியாகவும் பெரிய பெரிய மீட்டிங்ஸ் வழியாகவும் இன்டர்வியூஸ் வழியாகவும் புவர் பத்தி மட்டுமே கேம்பெயின் பண்ணியிருக்காருன்னா நார்த்ல வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த ஒரு காரணத்தினால மாற்றி அமைகிறது கஷ்டம். பட் ஆனா இப்போ கடந்த சில நாட்கள் அவரோட அந்த ஸ்பீச்சை பாக்குறப்ப அது சில விமர்சனங்களை கொடுக்குற மாதிரி இருக்கு. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது காங்கிரஸுக்கு அது பாசிட்டிவா கோல் போடுறதுக்கு இருக்க மாதிரியான ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய லாஸ்ட் 2 to 3 days ஸ்பீச் பாத்தீங்கன்னா அவர் என்னைக்குமே வந்து அவருடைய கேம்பெயின் ஆகப்பட்டது பிஜேபி அப்படின்னாலே இந்துத்துவா தானே, அதுல மாற்று கருத்து இருக்கா? இல்ல. நார்த்ல பாரதிய ஜனதா பார்ட்டி நரேந்திர மோடி ரெப்ரசென்ட் பண்ற பார்ட்டியை ஹிந்துத்துவா பார்ட்டியா பாக்குறாங்களா இல்ல செக்குலர் பார்ட்டியா பாக்குறாங்களா? ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஒரு அது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப அவர் பேசுறது இந்துத்துவாக்காக பேசும்பொழுது நீங்க விமர்சனம் வைங்க, வைக்க வேணாம்னு சொல்லவே வரல. அவர் ஓகே, அவர் இந்த மாதிரி பர்டிகுலர் சமூகத்தை வந்து தாக்கி பேசியிருக்காருன்னு அதுதான் இந்துத்துவா பார்ட்டியோட ரைஸ் அமையுது. நீங்க அதை மறந்துடாதீங்க. அதான் அவர் தெரியாதவர் கிடையாது. இஸ் a very very intelligent, down to earth and மக்களுடைய பல்ஸை புரிஞ்சு வச்சிருக்காரு நரேந்திர மோடி இருக்கு. அது அப்படி இல்லைனாக்க பிஜேபிக்குள்ள பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிறது ஒரு சக்சஸ், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆனதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டரா 10 வருடங்கள் தொடர்றதுக்கு அவர் எந்த அளவுக்கு மக்களோட பல்ஸை அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த எல்லா பாலிசி வெற்றி நான் சொல்ல மாட்டேன். அவர் கொண்டு வந்த 100 பாலிசி இருக்குன்னா
அதுல ஒரு 50%, 60% எல்லா பாலிசியும் வெற்றி அடைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல வெற்றி அடைஞ்சதா சொல்லப்படுது, அது வேற. சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே நரேந்திர மோடி ஆஸ் அ பொலிட்டிஷியன் வந்து அவருடைய மன் கி பாத் வழியாகவும் அவருடைய ஸ்பீச்சஸ் வழியாகவும் தொடர்ச்சியா வந்து இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் நீங்க ஏத்துக்கோங்க, அது வேற. ஓகே. ஆனா அரசியல் நகர்வுல அவரு தான் மையப்புள்ளியே 10 வருடங்களா. ஒண்ணு நீங்க நரேந்திர மோடி எதிர்க்கணும், இல்ல நரேந்திர மோடியை எதிர்த்து அரசியல் பண்ணணும். அப்ப நரேந்திர மோடி தான் வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஆஃப் இந்தியா பாஸ்ட் 10 years. ரெண்டாவது, நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த ப்ரோ புவர் மெஷர்ஸ் யூத்தை வந்து டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்டை காட்டி யூத்தை வந்து படிச்ச யங்ஸ்டர்ஸை வந்து அவர் கவரக்கூடிய விதம். குளோபல் ரிலேஷன்ஷிப் நேற்று பேசும்போது சொல்ற புத்தினை பார்த்து நான் சொன்னேன் வார் போற டைம் இது கிடையாதுன்னு. அதுவும் பாரத நாட்டிலேருந்து வந்த ஒரு மாபெரும் தலைவரா அது வந்து சொல்றதுனால இருக்கக்கூடிய இம்பாக்ட் பெருசு. ஸோ நம்ம அப்படியே ஜியோ பாலிட்டிக்ஸ் அந்த இதுலேயே நம்ம போயிட்டோம். இப்போ கெஜ்ரிவாலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சவால்னா இப்போ எதை சார் நீங்க சொல்லுவீங்க? இப்போ அவருக்கு இருக்கிறது ஏன்னா இப்போ 5 கட்டளைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. கெஜ்ரிவாலுக்கு என்ன மாதிரி? ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சட்ட ரீதியில் கெஜ்ரிவால் அவர்களுடைய அட்வொகேட்ஸ் வந்து டெஃபினட்டாக சட்டத்தில் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸ் போட வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரிம் பெயில் கிராண்டட், அதுக்கு முன்னாடி ஹியரிங் வர வாய்ப்பு இருக்கு. மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து வெக்கேஷன் இன்னும் போல. ஸோ வெக்கேஷன் வந்து May 20th அப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்குள்ள ஹியரிங் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்ட்ரிம் பெயிலுக்கான இப்போ இன்ட்ரிம் பெயில் ஃபர்தர் மெயின் பெட்டிஷன் ஹியரிங் கூட வரலாம். ஸோ இன்ட்ரிம் பெயில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் போகலாம். எந்த ஆஸ்பெக்ட் வேணா அவரோட ஒருவேளை இந்த வெக்கேஷன் பீரியடுங்கிறதுமே அவருக்கு ஒரு சாதகம்னு சொல்லலாமா? ஏன்னா சாதகம் கிடையாது, வெக்கேஷன்ல கூட அர்ஜென்ட் மேட்டர் எடுத்துப்பாங்க. திஸ் கேன் பி டேக்கன் அஸ் அர்ஜென்ட் மேட்டர். தட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். பெஞ்சோட பவர் அது. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இருமுறை. ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் த அப்சல்யூட் பவர்ஸ் லைஸ் வித் த பெஞ்ச். கோர்ட்டுக்கு தான் அந்த பவர். என்ன மாதிரி முடிவுகள் வரணும், we are no one to predict, we are no one to even speculate on it. ஆனால் சட்டத்தில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முழுமையாக பயன்படுத்துவார். இப்போ அடுத்த ஒரு 2 weeksலையோ 1 weekலையோ இது ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். இன்ட்ரிம் பெயில் கிராண்டட், இது எக்ஸ்டெண்ட் பண்ணுமா பாயிண்ட் நம்பர் 1, இது எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா அதெல்லாம் கோர்ட்டோட பவர். 3வது, பெட்டிஷன் போடுற ரைட்ஸ் மட்டும்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கு. ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலா நீங்க யோசிங்க, என்னென்ன பெட்டிஷன்லாம் போடுவாருன்னு நேத்தே யோசிச்சிருப்பார மாட்டாரா? கண்டிப்பா. இன்டர்ம் பெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன்ஸ் மாடிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் இதே அப்படியே தொடர்ந்துருமா? ஏன்னா இப்போ நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அதை யோசிச்சு பார்க்குறப்ப என்ன சொல்லலாம், நான் இப்போ மினிஸ்டர் கிடையாது, எந்த விதமான அதிகாரங்களையும் யூஸ் பண்ணிட முடியாது, கட்சி மினிஸ்டர் தான். ஆனா சீஃப் மினிஸ்டர் பவர் எதுவுமே இல்ல, செயலற்ற பவர் வந்து அதிகாரம் இல்லாத ஒரு முதலமைச்சரா இருக்காரு. கட்சி சார்ந்த சில விஷயங்கள் தான் பேச முடியும். அதுலேயும் வந்து சில விஷயங்களை பேசவே முடியாது. ஏன்னா ஒரு கட்சியா இருக்கிறப்போ எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்றப்போ அதுலேயுமே இவங்க கோர்ட்டு தடை போடுறப்போ இது அவருக்கு ஒரு சோதனையான ஒரு காலகட்டம்னு சொல்லாம, இது அவருக்கு ஒரு இதை ஜெயிக்கிறதுங்கிற ஒரு கஷ்டமான ஒரு நிலைன்னு சொல்லாம, இந்த நிலைமை அவர் ஜெயிக்கிறது தோக்குறது பத்தி நான் வரல. ஏன்னா ஜெயிக்கிறதுங்கிறது வந்து எஃபோர்ட் வந்து எக்ஸ்ட்ராடனரியா போடணும். நீங்க நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த கட்சி கட்டமைப்பு, அவருடைய ஆளுமை, 45 years ஆஃப் கிரவுண்ட் ஒர்க், 45 years ஆஃப் கிரவுண்ட் ஒர்க். அவர் டெல்லியிலிருந்து அரசியல் பண்ணல, டெல்லிக்கே அவர் பிரைம் மினிஸ்டர் தான் வராரு. பவர்ல எம்பியா கூட அவர் இருந்ததில்லை. அவருடைய கிரவுண்ட் ஒர்க் ஆகப்பட்டது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியா, அவரோட மக்களுடைய பல்ஸை புரிஞ்சு வச்சிருக்கிறது வந்து அவருடைய மிகப்பெரிய சொத்து. அந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சியில் வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் ஜெயிக்கவே முடியும். நீங்கள் 300 சீட் வாங்குறாங்களா, 350 சீட் வாங்குறாங்களா, 400 சீட் வாங்கலாங்கிறது டிபேட்டபிள். நீங்கள் சொல்லலாம் 400 எடுக்க வாய்ப்பு இல்லைங்கன்னு, ஓகே, அது உங்களோட ஒப்பீனியன். நான் சொல்கிறேன் 400 சீட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு, அது என்னோட ஒப்பீனியன். ஆனால் நரேந்திர மோடியால் 300 சீட் வாங்க முடியும், 320 சீட் வாங்க முடியும், ஒரு தனிநபராக வாங்க முடியும்னா வாங்க முடியும். காரணம் என்ன? அவர் பண்ணியிருக்கிற கிரவுண்ட் ஒர்க். அப்போ நரேந்திர மோடி அப்படிங்கிற மாபெரும் ஆளுமையை எதிர்க்கணும்னா 3 விஷயம் தேவை. அவர் மாதிரி 45 வருஷம் கிரவுண்ட் ஒர்க் வேணும். 2வது, மக்கள் பல்ஸ் அவர் பிடிச்சி வச்சிருக்காரு, என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு இல்லையா, இதெல்லாம் ஒர்க் ஆகும், இதெல்லாம் செய்யணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 45 வருஷம் உழைப்பு. 3வது, அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்றாரு ஒரு இடத்துலையுமே, அதை அவர் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அப்போ நரேந்திர மோடி அப்படிங்கிற மாபெரும் ஆளுமையை நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்த செயல்படுத்தினா மட்டும்தான். அதே மாதிரி 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கிரைசிஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்றாரு. இன் கிரைசிஸ் நோபடி வில் பி தேர் டு சப்போர்ட் யூ, பட் அந்த கிரைசிஸ்ல அவர் தான் முடிவு எடுக்கணும். ஸோ டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறாரு, எப்படி செயல்படுத்துறாருங்கிற அந்த ஆளுமை அவர் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் தொடர்ச்சியா பவர்ல இருக்காரு. ஸோ அதனால அதை எதிர்க்கணும் அப்படின்னா ஆன்டி இன்குபன்சி இருந்தே சில இடங்களை வின் பண்றாரு. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இன்குபன்சிங்கிற ஃபேக்டரே இன்னைக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கு.
ஸோ அப்போ என்ன ரீசன்னால அப்படிங்கிற நீங்கள் யோசிச்சிங்கன்னா நரேந்திர மோடிங்கிற அந்த ஃபேக்டர்னால தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ ஆனால் இது இப்போ கெஜ்ரிவாலுக்கு ஏன்னா இப்போ இடைக்கால ஜாமீன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி அவங்க ஒரு சின்ன பார்ட்டியாக இருந்தவங்க பஞ்சாப்ல ஆட்சி அமைத்தவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கிறப்போ இந்த ஜாமீன் அவங்க யூஸ் பண்ணுறது மூலமா இது அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒன்றுன்னு சொல்லி அதாவது வந்து கெஜ்ரிவால் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஒரு விண்டோ கிடச்சிருக்கு. ஓகே. கேம்பெயினே பண்ண முடியாமல் இருந்தார். அந்த விண்டோவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருதுன்னு நம்ம ட்ராக் பண்ணணும் அடுத்த ஃபியூ டேஸ். இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல். அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிற ஒரு ஃபேக்டரே இல்லாத பொழுது திடீர்னு அந்த ஃபேக்டர் வரும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாருங்கிறது நம்ம பார்க்கணும். அது சுவாரஸ்யமான விஷயம். கண்டிப்பாக அது கொஞ்சம் சூடு பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கெஜ்ரிவால் ஜாமீனுக்கு பிறகு அது எப்படியெல்லாம் கிடைச்சிது, அதுக்கு அவர் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அவர் எந்த வகையிலெல்லாம் ஜாமீன் கிடைச்சிது அப்படிங்கிறத விரிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க. நிகழ்ச்சியிலேருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். நன்றி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது.